everyone, welcome to my channel Kavya Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு மினி vlog வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த vlog எப்போ உள்ளதுன்னா the next day of Diwali. ஸோ எனக்கு வந்து நான் போகிறதுக்கு வந்து லேட் ஆகிட்டு பிகாஸ் செமஸ்டர் எக்ஸாம் வந்து போயிட்டு இருந்தது. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமையும் இருந்தது, அதனால தான் வந்து வீடியோ போட முடியலை. இந்த vlog வந்து நாங்கள் எங்கே போயிருந்தோன்னா எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ சித்தி வந்து விருந்துக்காக அழைச்சிருந்தாங்க, ஸோ அதனால் அங்கே போயிருந்தோம். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் ஃபஸ்ட் டைமாக வந்து அக்கானும் அத்தானும் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அதனால் ஆரத்திலாம் எடுத்திருந்தாங்க. அண்ட் வீட்டுக்குள்ளே வந்த உடனே பால் பழம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ புதுசாக மேரேஜ் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து இது கொடுப்பாங்க. ஸோ அன்றைக்கி நாங்கள் பிளான் போட்டது வந்து மதியம் வந்து அக்காவுக்கு வந்து விருந்து. ஸோ மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 o'clock அப்போ வந்து படத்துக்கு போகலான்னு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி முந்தின நாளே வந்து சித்தப்பா வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டாங்க போல். ஸோ எங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அங்கே எல்லாத்தையுமே பார்த்துட்டு அண்ட் கோவில் வந்து சித்தி வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கோவில் இருந்தது. ஸோ அங்கே போய் கொஞ்சம் ஷூட் எடுக்கலாம், அக்காவுக்கு வந்து ஷூட் எடுக்கணும்னு சொன்னால் சரி வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய் ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் ஆகிட்டு. ஸோ பேசிக்காக எனக்கு அந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் சித்தி வீட்டு லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நான் அங்கே போனாலே கண்டிப்பாக வந்து நான் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் வந்து எடுத்துப்பேன். ஸோ நான் அத்தான் அக்கா ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு அத்தான் கொண்டா கேமராவை நான் அவனுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ அத்தான் வந்து சூப்பராக வந்து எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க ஃபோட்டோஸ். ஸோ அத்தான் எடுத்து கொடுத்த ஃபோட்டோஸ் வந்து நான் அந்த வீடியோட எண்டில் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் வந்து ஒன்று சொல்லணும், என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரம்பரான்னு தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் ஒரிஜினல் வாய்ஸ் வந்து வரலை. அக்காவோட ஒரு வீடியோக்காக அத்தானையும் அக்காவையும் வந்து அங்கேயும் அலைய விட்டுட்டே இருந்தேன். ஸோ அவங்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் அகெயின் வீட்டுக்கு வந்துட்டு எங்களோட பழைய ஆல்பம்ஸ் மெமரிஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அத்தா வந்து எங்களோட பழைய ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்ததில்ல, அதாவது சின்ன பிள்ளையில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் பார்த்ததில்ல. ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எப்போதுமே வீடியோ நான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன்னா கண்டிப்பாக பின்னாடி வந்து அத்தா இருப்பாங்க. ஸோ அதனால் அக்கா எங்கே இருந்தாலும் வந்து ஓடி வந்து நின்றுவா. 2 பேரும் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அத்தானும் வந்து அந்தளவுக்கு ஜாலி டைப். நாங்கள் 2 பேருமே அக்காவை வந்து வெறுப்பேற்றிட்டே இருப்போம். அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு படம் பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ கிளம்புறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு சீக்கிரமாக போகணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து எங்கள் சித்தப்பா ஸ்கூட்டியில் வந்து நான் போயிட்டேன். காரில் வந்து அம்மா அப்பா சித்தி அண்டு அக்கா அத்தா இவங்கெல்லாம் காரில் வந்திருந்தாங்க. நான் எங்கள் சித்தப்பா கூட ஜாலியாக பைக்கில் வந்துட்டேன். ஸோ தூத்துக்குடி பாலகிருஷ்ணா தேட்டருக்கு தான் நான் வந்து போயிருந்தோம். ஸோ நாங்கள் போன மூவி நேம் வந்து ஜிகிர்தண்டா XX. இது வந்து ரொம்ப நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி சாரி ஃபார் டிலேயிங். ஸோ உள்ளே போனதுமே நாங்கள் வந்து நானும் அக்காவும் சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஃபேமிலியாகவும் நாங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ எண்டில் வந்து நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். ஸோ உள்ளே போனோடனே கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி நானும் அத்தானும் வந்து தனியாக ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருந்தோம். அதையும் நான் வந்து வீடியோ எண்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ படம் முடிஞ்சதுமே நாங்கள் வந்து தூத்துக்குடி டிமார்க்கு தான் வந்து வந்திருந்தோம். ஸோ 5:36 கிட்ட வந்து படம் ஓவர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டைம் இருக்கு இல்லையா, அதனால் வந்து ஷாப்பிங் பண்ணலாங்கிறதுக்காக ஷாப்பிங் பண்ண வந்திருந்தோம். ஸோ அக்காவுக்கு தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தோம். அவள் தான் வந்து மெயினாக கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால் அவளுக்காக தான் நாங்கள் வந்து டிமார்க்கே வந்திருந்தோம். ஸோ எனக்கு வந்து காலேஜுக்கு வந்து பேக் வாங்கியிருந்தேன். ஸோ அது மட்டும் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். மீதி எல்லாமே வந்து அக்காவுக்கு தான் வாங்கியிருந்தோம். அண்ட் சித்தியும் வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து எடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண டைமை விட வாங்கி பில் பே பண்ணும்போது ஸ்கேன் பண்ணுவாங்கள்ல, அந்த டைம் தான் வந்து ரொம்ப ஆகிட்டு. ஏன்னா நாங்கள் அவ்வளோ திங்ஸ் வந்து வாங்கியிருந்தோம், நாங்களும் சித்தியும் சேர்ந்து. ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் பே பண்ணி வாங்கிட்டு அகைன் நான் வந்து சித்தப்பா கூட தான் வந்து ஸ்கூட்டியில் போயிருந்தேன். ஸோ அவங்க எல்லாருமே காரில் வந்து வந்துட்டாங்க. எங்கே போனோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு தான். ஸோ சாப்பிட்றதுக்காக நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் தான் வந்து மாதா கோவிலுக்கு சைடில் உள்ள பெல் ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் போயிருந்தோம். அங்கே சூப்பராக இருந்தது இன்டீரியர்லாம். ஸோ எல்லாமே வந்து கிளாசிக்காக வந்து வச்சுருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ போனதுமே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் ஸ்டோரிலாம் வந்து போட்டுட்ருந்தேன். அதுக்குள்ளே சாப்பாடு வந்து வந்துட்டு
நான் அக்கா அத்தான் சித்தப்பா அப்பா எல்லாருமே வந்து நான்வெஜ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அம்மா சித்தி வந்து வெஜ்ஜு வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே பாவமாக தான் இருந்தது. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புற டைம் வந்துட்டு ஸோ அந்த டைம் வந்து சித்தி வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டாங்க. ஸோ ஏன்னா ரொம்ப நாள் கழித்து அவங்க அக்காவையும் வந்து பார்த்தாங்க. அதாவது எங்கள் அம்மாவை தான் அக்காவையும் வந்து பார்த்துருந்தாங்க. அண்ட் என்னோடய அக்காவையும் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்த்துருந்தாங்க ஆஃப்டர் மேரேஜ். ஸோ அதனால் வந்து சித்தி ரொம்ப மிஸ் பண்ணாங்க. எங்களால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. சித்திக்கு வந்து கண்ணெல்லாம் வந்து கலங்கிடுச்சு. ஸோ ஃபைனலாக சித்தி சித்தப்பாக்கு வந்து டாட்டா காமிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இவ்வளோ தான் வந்து இன்றைக்கான விலாக். ஸோ அடுத்த வீடியோ வந்து அக்காவோட தாலி பிரித்து கோக்குற வீடியோ தான் நான் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதையும் வந்து சீக்கிரமாகவே நான் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. உங்கள் எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.